நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்மாவதி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மறைந்த தமிழக முதல்வர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாள். அதிமுக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. தமிழகம் முழுவதும் எம்ஜிஆர் பிறந்த நாளை கொண்டாடிய அதிமுகவினர் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி உற்சாகம். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மனுவை நிராகரிக்க வேண்டும். பெரியார் அம்பேத்கர் கூட்டமைப்பு சார்பில் தேர்தல் அதிகாரியிடம் கோரிக்கை மனு. திருநெல்வேலியில் உள்ள புகழ்பெற்ற நெல்லையப்பர் கோவிலில் இசையமைப்பாளர் இளையராஜா தரிசனம். மாலையில் நடைபெறும் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியிலும் பங்கேற்கிறார். அண்ணாமலையார் கோவிலுக்கு வருகை தந்த நடிகர் ஜெயம் ரவி மன அமைதி வேண்டி தரிசனம் செய்ததாக பேட்டி. உலக அமைதி வேண்டி மயிலாடுதுறையில் நடைபெற்ற நல்லிணக்க தேர் திருவிழா. ஏராளமானோர் பங்கேற்று வழிபாடு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 20 காளைகளை பிடித்து முதலிடம் பெற்ற சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த அபிசித்தர் துணை முதல்வர் சார்பில் 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நிசான் காரை பரிசாக பெற்றார். இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் மொத்தம் 989 காளைகள் களமிறக்கப்பட்டன. 370 மாடுபிடி வீரர்கள் போட்டியில் பங்கேற்றனர். மதுரை மாவட்டத்தை சேர்ந்த ஸ்ரீதர் 14 காளைகளை அடக்கி 2ஆம் இடத்தை பிடித்தார். அவருக்கு ஆட்டோ பரிசாக வழங்கப்பட்டது. 10 காளைகளை அடக்கிய விக்னேஷ் 3ஆம் இடத்தை பிடித்து டிவிஎஸ் பைக்கை பரிசாக பெற்றார். இதனைத் தொடர்ந்து சிறந்த காளைக்கான பரிசு சேலம் மாவட்டம் அயோத்தியாபட்டினத்தை சேர்ந்த பாகுபலி மாட்டின் உரிமையாளருக்கு 12 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள டிராக்டர் வழங்கப்பட்டது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாளை ஒட்டி அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சென்னை ராயப்பேட்டை அவ்வை சண்முகம் சாலையில் அதிமுக தலைமை கழகத்தில் அமைந்துள்ள எம்ஜிஆர் உருவச்சிலைக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். முன்னாள் அமைச்சர்களும் மரியாதை செலுத்தினர். பின்னர் அதிமுக கட்சி கொடியை ஏற்றி வைத்து 108 கிலோ எடை கொண்ட கேக்கை வெட்டி கழக நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் இன்று மனு தாக்கல் செய்தனர். தேர்தலில் போட்டியிட ஏற்கனவே சுயேட்சை உறுப்பினர்கள் மனு தாக்கல் செய்திருக்கும் நிலையில் வேட்புமனு தாக்கலுக்கு கடைசி நாளான இன்று திமுக கூட்டணியை சேர்ந்த சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சியின் சீதாலட்சுமி ஆகியோர் இன்று தங்களின் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். இதனை முன்னிட்டு அப்பகுதியில் அசம்பாவிதம் ஏதும் ஏற்பட்டு விடாமல் தடுக்கும் வகையில் ஈரோடு மாநகராட்சி அலுவலகம் அருகே 300க்கும் மேற்பட்ட போலீசார் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டனர். பெரியார் அம்பேத்கர் கூட்டமைப்பின் சார்பில் ஈரோடு மாவட்ட உதவி தேர்தல் அதிகாரியிடம் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக மனு அளிக்கப்பட்டுள்ளது. பெரியார் குறித்து சீமான் பல்வேறு தவறான குற்றச்சாட்டுகளை கூறி வருவதால் அந்த கட்சியின் சார்பில் இடைத்தேர்தலில் போட்டியிடும் சீதாலட்சுமியின் வேட்புமனுவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. சீமானின் தேர்தல் பிரச்சாரத்தை தடை செய்ய வேண்டும் என்றும் ஒருவேளை அனுமதி அளிக்கும் பட்சத்தில் அதனை தடுப்பதற்கான எல்லா விதமான போராட்டங்களையும் மேற்கொள்வோம் என்றும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் ஈரோடு தேர்தல் களம் மேலும் சூடாகியிருக்கிறது. மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியின் போது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மகன் இன்பநிதி மற்றும் அவரது நண்பர்களுக்காக மாவட்ட ஆட்சியர் எழுந்து நின்றதாக வெளியான சர்ச்சைக்கு அவர் விளக்கமளித்துள்ளார். சமூக வலைதளங்களில் இது தொடர்பான வீடியோ வெளியானதால் மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா இந்த நிகழ்வு ஊடகங்களில் தவறாக திரித்து கூறப்படுகிறது என தெரிவித்தார். தன்னை யாரும் எழுந்தரிக்கவோ நிற்கவோ சொல்லவில்லை. துணை முதலமைச்சர் எழுந்து நின்றதால் நடைமுறை வழக்கப்படி தானும் எழுந்து நின்றதாக அவர் விளக்கமளித்துள்ளார். மற்றபடி துணை முதல்வரின் மகனுக்காக எழுந்து நின்றதாக வெளியான செய்தி மிகவும் தவறானது என்றும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். கூத்தாடி என்ற கூற்றை சுக்குநூறாக உடைத்தவர் எம்ஜிஆர் என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆரின் பிறந்த நாளை முன்னிட்டு நடிகர் விஜய் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில் அளவற்ற வறுமையை தாண்டியவர் எம்ஜிஆர் என குறிப்பிட்டுள்ளார். எம்ஜிஆர் அசைக்க முடியாத வெற்றியாளர் ஆனார், அவரே தமிழக அரசியலின் அதிசயமானார் என நடிகர் விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். இறந்தும் வாழும் புரட்சித் தலைவருக்காக பிறந்தநாள் வணக்கம் என்றும் தெரிவித்துள்ளார். மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆரின் பிறந்த நாளை ஒட்டி தமிழகம் முழுவதும் அதிமுகவினர்
அவரது சிலைக்கும் திருவுருவப் படத்திற்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மறைந்த தமிழக முதல்வரும் அதிமுக நிறுவன தலைவருமான எம்ஜிஆரின் 108வது பிறந்த நாள் விழாவை ஒட்டி மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் கடைவீதியில் அலங்கரித்து வைக்கப்பட்ட எம்ஜிஆரின் உருவப்படத்திற்கு அதிமுகவினர் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். குத்தாலம் ரயிலடி பகுதியிலும் எம்ஜிஆர் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. திரைப்பட நடிகர் ஜெயம் ரவி இன்று திருவண்ணாமலை கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தார். மன நிம்மதிக்காக கோவிலுக்கு வந்ததாக அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், அண்ணாமலையாரை தரிசிக்க வேண்டும் என மனதிற்கு தோன்றினால் நேராக திருவண்ணாமலை வந்துவிடுவேன் என்று கூறினார். கோவிலின் சம்பந்த விநாயகர் மற்றும் சுவாமி அம்பாளை தரிசித்த பிறகு கோவில் நிர்வாகம் அவருக்கு மரியாதை செய்தது. பிறகு அவர் பக்தர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். 1200 ஆண்டுகள் பழமையான திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்துள்ள நெல்லையப்பர் கோவிலில் இசைஞானி இளையராஜா சுவாமி தரிசனம் செய்தார். அங்குள்ள காந்திமதி அம்மன் சந்நிதிக்கு சென்று வழிபாடு செய்தார். இது தொடர்பான புகைப்படம் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. நெல்லையில் இன்று மாலை இளையராஜா தலைமையிலான குழுவினர் மிக பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள். ரசிகர்களால் இசைஞானி என அழைக்கப்படும் இசையமைப்பாளர் இளையராஜா தற்போதைய இளம் இசையமைப்பாளர்களுக்கு சவால் விடும் விதமாக 80 வயதிலும் பிஸியான இசையமைப்பாளராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். பூமி வெப்பமாவதை தடுக்கவும், விவசாயிகளுக்கு மழை கிடைக்கவும், உலக மக்கள் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டி மயிலாடுதுறை அருகே சமூக நல்லிணக்க தேர் திருவிழா நடைபெற்றது. மயிலாடுதுறை அடுத்து கூரைநாடு கொண்டாரெட்டி தெருவில் உள்ள புனித அந்தோணியர் ஆலயத்தில் இவ்விழா நடந்தேறியது. உலகில் உள்ள அனைத்து மக்களும் சமாதானத்துடன் வாழ வேண்டி கூட்டு திருப்பலியும் திருத்தேர் பவனியும் நடைபெற்றன. முன்னதாக இந்த திருத்தேர் பவனியை தஞ்சை மறைமாவட்ட மேதகு 4வது ஆயர் சகாயராஜ் மற்றும் புனித அந்தோணியார் ஆலய பங்குத்தந்தை ஆகியோர் இணைந்து கூட்டு திருப்பலி செய்து தொடங்கி வைத்தனர். சமூக நல்லிணக்கத்துடன் நடைபெற்ற இந்த திருத்தேர் பவனியை அனைத்து மதத்தவரும் தரிசித்தனர். விழுப்புரம் புறவழிச்சாலையில் ஏடிஎஸ்பி தினகரன் தலைமையில் நடத்தப்பட்ட வாகன சோதனையில் மதுபோதையில் வாகனம் ஓட்டி வந்தவர்கள் சீட் பெல்ட் அணியாமல் இருந்தவர்கள் பிடிபட்டனர். பொறுப்பின்றி செயல்பட்ட அவர்களுக்கு காவல்துறை தரப்பில் நூதன தண்டனை தரப்பட்டது. சீட் பெல்ட் அணியாமல் வாகனம் ஓட்ட மாட்டேன், குடித்துவிட்டு வாகனம் ஓட்ட மாட்டேன் என அவர்கள் உறுதிமொழி ஏற்றனர். மேலும் அவர்கள் வைத்திருந்த மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டு உடைக்கப்பட்டன. மேலும் வாகன ரேசிங் மற்றும் விதிமீறல்களில் ஈடுபடுவோருக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்து மாவட்ட காவல்துறையினர் போக்குவரத்து விதிகளை மீறுவோரின் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்றும் தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தை சாலையின் இருபுறமும் கூடி பொதுமக்கள் ஆரவாரத்துடன் கண்டுகளித்தனர். அறந்தாங்கி அருகே உள்ள திருவாப்பாடி என்ற கிராமத்தில் உழவர் தினத்தை முன்னிட்டு 70ஆம் ஆண்டாக இந்த மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தஞ்சாவூர், மதுரை, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்த மாட்டு வண்டி உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர். பெரிய மாடு பிரிவில் 9 ஜோடி மாடுகளும், நடுமாடு பிரிவில் 19 ஜோடி மாடுகளும், கரிச்சான் மாடு பிரிவில் 29 ஜோடி மாடுகளும், பூஞ்சிட்டு பிரிவில் 43 மாட்டு வண்டிகளும் கலந்து கொண்டு சீறி பாய்ந்தன. வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளருக்கு ரொக்க பணமும் கேடயமும் வழங்கப்பட்டன. பொங்கல் பண்டிகையையொட்டி ஓசூர் அருகே நடைபெற்ற பாரம்பரிய எருதாட்ட விழாவில் சீறி பாய்ந்த காளைகளை பொதுமக்கள் ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர். ஓசூர் அருகே உள்ள கோபச்சந்திரம் கிராமத்தில் பாரம்பரிய எருதாட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு மட்டுமல்லாது கர்நாடகா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் இருந்தும் அழைத்து வரப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. வண்ண வண்ண பலூன்கள், ஆடைகள் மற்றும் கொடித்தோரணங்கள் கட்டப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட காளைகள் கூட்டத்தின் நடுவே சீறி பாய்ந்தன. காளைகளை அப்பகுதியை சேர்ந்த இளைஞர்கள், மாடுபிடி வீரர்கள் பிடித்து அடக்கி பரிசு பொருட்களை அள்ளிச் சென்றனர். இந்த எருதாட்ட விழாவை சுற்றுப்புற கிராமங்களை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர். இத்துடன் ஆதன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.